ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார், ஸ்ரீவி சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலாகவும் ப்ளஸ் ஒரு ரெண்டல் விடுற மாதிரியும் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூப்பராக பார்த்து அவங்களுக்காகவே கட்டின மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்றைக்கி வந்து அவங்க கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபாரின் போகிறாங்க, அதுக்காக அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் கொண்ட இந்த வீடு தான். பாண்டிச்சேரியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. எப்படின்னா நீள அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த்து. ஸோ 40/60 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. 2400 சதுரடி லேண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் வந்து 4000 சதுரடி வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 20 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்டு தான் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கவர்டு கார் பார்க் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். அப்புறம் வந்து பூஜா ரூம் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது, அதுக்கப்புறம் 3 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் இபி லைன் வந்து அவைலபிளாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாக, ஃபஸ்ட் ஃப்ளோர் தனியாக அப்படி இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கார்டனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்ப் இருக்குது, செப்டிக் டேங்க் அவைலபிளாக இருக்குது. சேஃப்டி கிரில் கேட்லாம் போட்டிருக்காங்க எல்லா இடத்துக்குமே. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கேஸ் பைப் லைன் வந்து வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனியாகவும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாகவும் கேஸ் பைப் லைன் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, கைப்பிடி எல்லாம். உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா கிச்சனுக்குமே 2 கிச்சனுக்குமே இருக்குது. 2 கிச்சனுக்குமே மாடுலர் கிச்சன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லா லேஃப்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. டைல்ஸ் வந்து 2x2 டைல்ஸ் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல வென்டிலேஷனோட சுற்றி செட்பேக் வச்சு உங்களுக்கு வீடு வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூம் ஹால் கிச்சனாக இருக்கும். ஒரு பால்கனி இருக்கும், ஒரு பூஜா ரூம் இருக்குது, டைனிங் ஹால் அவைலபிளாக இருக்குது, 3 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. 3 ஃபேஸ் சிவி லைன் மேலேயும் தனியாக வச்சுருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டெரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் டிரைவர்ஸோ யாரோ விசிட்டர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்காங்க மேலேயே. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பைப் லைனு, அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ்க்கு போகிற பைப் லைன் எல்லாமே வந்து டேங்க்கில் வந்து டேரெக்டாகவே எல்லாமே தனித்தனி லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக கொண்டு வந்து பிரிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் டேங்க்லேருந்து டேரெக்டாகவே உங்களுக்கு லைன் வர மாதிரி உங்களுக்கு இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடு 11 வருஷம் ஓல்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். போர் இருக்குது, தண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த தண்ணியே நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். கிச்சன் வந்து ஹாப் ஸ்டவ் கிச்சன் சொல்லுவாங்க. அப்படியே அந்த மேடையோடு சேர்ந்த மாதிரியே அமைஞ்சிருக்க மாதிரி ஹாப் ஸ்டவ் கிச்சன் இருக்க மாதிரி இருக்குது. இதில் சிம்னி அவைலபிளாக இருக்குது. 2 கிச்சனுக்குமே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 கிச்சனுக்குமே சிம்னி அவைலபிளாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி சாண்டு கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமே மணலில் கட்டின வீடாக இருக்குது. ஃபுல்லாகவே இது வந்து முழுக்க மணலில் கட்டின வீடு. ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் வீடு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை. இதே இடத்துல வேறு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. நியர்பை வந்து ஒரு 4,30,00,000 ரூபாய்க்கு வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இதேமாதிரி ஒரு கிரவுண்ட் லேண்டில். அது பார்க்கணுன்னு நினச்சாலும் நம்ம அதை பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 3 கோடி ரூபா. அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 4,30,00,000 ரூபா. அது 6 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்டு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக அமைஞ்சிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி பாண்டிச்சேரியில் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லையும், பாண்டி டு விழுப்புரம் போகிற ரோட்டில் வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. நியர்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாம் நடந்து போகிற தூரத்தில் ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, டெம்பிள்ஸு, சர்ச்சு, மாஸ்க் இது எல்லாமே நியர்பை இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுங்க, பங்களா டைப்ஸ் வீடுங்க, கல்யாண மண்டபம் இருக்குது, மினி ஹால் இருக்குது, இந்த மாதிரிலாம் அவைலபிள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை. அது இல்லாமல் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிளில் பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்படியே நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது. பாண்டிச்சேரி பஸ் டிப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாண்டிச்சேரி பஸ் டிப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு நல்ல விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி கிரவுண்ட் ஃப்ளோர் +4 ஓட சூப்பராக அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைச்சாலும் இது இருக்க நம்பர் 9382225252 அப்படி இல்லைனா 9943444660 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இது இல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னாலும் ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எல்லாத்துக்கும்.